தாம்பரம் பேருந்து நிலையத்தில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரரை தாக்கி செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட 4 பேர் போலீசாரிடம் வசமாக சிக்கியுள்ளனர். புத்தாண்டை நட்சத்திர ஹோட்டலில் கொண்டாட தொடர் செல்போன் பறிப்பில் ஈடுபட்டு வந்த திருடர்கள் போலீசார் விசாரித்த வலையில் சிக்கியது எப்படி? புத்தாண்டு நெருங்கிவிட்டது. கடுமையாக உழைத்து பணம் சேர்த்து 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தை தெரிக்க விட வேண்டுமென அந்த 4 பேர் சேர்ந்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அப்படி என்ன இவர்கள் கடுமையாக உழைத்து தினசரி வேலை செய்து வருகிறார்கள் என்று கேட்டால் வேறு ஒன்றும் இல்லை. தாம்பரம் ஏரியாவில் செல்போன் திருடுவதுதான் இவர்களது அன்றாட தொழில். கடந்த 3 வருடங்களாக இவர்கள் வேறு எந்த வேலைக்கும் செல்லவில்லை. அந்த அளவுக்கு செல்போன் திருட்டில் பயங்கர பிஸி. காலையில் ஒரு ஷிப்ட், மாலையில் ஒரு ஷிப்ட், கை நிறைய கொட்டும் காசு. இந்த காலத்தில் செல்போன் இல்லாமல் யார் வெளியே வருகிறார்கள்? அனைவரது கைகளிலும் குறைந்தது 15,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை செல்போன்கள் விதவிதமாக வைத்திருக்கிறார்கள். யாசகம் புரிபவர் கூட செல்போன் இல்லாமல் வெளியே திரிவதில்லை. எனவே செல்போன் திருட்டுத்தான் என்றென்றும் அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரமாக வருவாயை கொடுக்கும் ஒரே தொழில் என்ற முடிவுக்கு வந்திருக்கின்றனர் அந்த 4 பேரும். சென்னை சென்ட்ரலைச் சேர்ந்த வாண்டு என்கின்ற ரவி பாரதி, கூடுவாஞ்சேரியைச் சேர்ந்த குமரேசன், கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஹரிகரன், ஸ்ரீபெரும்புதூரைச் சேர்ந்த முனுசாமி, இவர்கள்தான் இந்த திருட்டு கூட்டணி. தினசரி 2 செல்போன்களை திருடி பாதி விலைக்கு விற்றால் 10,000 ரூபாய்க்கு குறையாத வருமானம். 4 பேரும் பங்கு போட்டுக் கொண்டு சொகுசாக வாழ்ந்து வந்துள்ளனர். இப்படி போய்கொண்டிருந்த இவர்களுக்கு புத்தாண்டு மது, ஆட்டம் பாட்டம் என கொண்டாட வேண்டும் என்கின்ற ஆவல் உள்ளுக்குள் ஊற்றுப்போல் ஏற்பட்டிருக்கிறது. அதற்காக செல்போன் திருட்டை அதிகரிக்க திட்டம் போட்டிருக்கின்றனர். தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் தினசரி 10 செல்போன்களையாவது திருடினால்தான் தங்கள் எண்ணம் கைகூடும் என்கின்ற நிலையில் கூட்டணி ஓட்டு கொள்ளையை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். இந்த சூழலில் சென்னை மேற்கு தாம்பரம் ரங்கநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த 55 வயதான மைக்கேல் என்பவரிடம் தங்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர் இந்த 4 பேரும். ஓய்வு பெற்ற ராணுவ வீரரான இவர் கிண்டியில் உள்ள SBI வங்கியில் காவலாளியாக வேலை பார்த்து வந்துள்ளார். சம்பவத்தன்று பணி முடிந்து தாம்பரத்திற்கு வந்த மைக்கேல் அங்கிருந்து வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது தாம்பரம் பேருந்து நிலையம் அம்பேத்கர் சிலை அருகே அந்த 4 பேரும் அவரை வழிமறித்துள்ளனர். அவரை கத்தியால் தாக்கி காயப்படுத்திய அவர்கள் செல்போனை லாவகமாக பறித்து கொண்டு தப்பியோடி இருக்கின்றனர். இதில் காயமடைந்த மைக்கேல் குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றார். இந்த திருட்டு குறித்து தகவல் அறிந்த போலீசார் செல்போன் திருடர்களின் விழாக்கால அட்டகாசம் எல்லை மீறி போவதை உணர்ந்து அவர்களை பிடித்தே ஆக வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்து தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். தாம்பரம் MRM டாஸ்மாக் கடை அருகே சுற்றித் திரிந்த அவர்களை மடக்கி பிடித்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துள்ளனர். முதல் முறையாக போலீசாரிடம் சிக்கி சிறப்பு விருந்தை ருசித்த 4 பேரும், ஐயா, கடந்த 3 வருஷமா நாங்க தான் செல்போனை திருடிக்கிட்டு வாரோம் என ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளனர். புத்தாண்டை 5 ஸ்டார் ஹோட்டலில் கொண்டாடவே இந்த ஓவர் டைம் திருட்டு என்றும் வாக்குமூலம் அளித்திருக்கின்றனர். மேலும் வயதான முதியவர்களை மட்டுமே குறிவைத்து செல்போன் திருடி வந்ததும் தெரிய வந்தது. தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 வருடங்களாக கூட்டணி அமைத்து செல்போன் திருடி வந்த 4 பேர் சிக்கி இருப்பது அப்பகுதி மக்களை சற்று நிம்மதியடைய வைத்துள்ளது.